ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நச்சுன்னு ஒரு லஞ்சில் டே 2 வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து Day-1 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எங்கள் ஒரு ஸ்பெஷல் வத்த குழம்பு, வெங்காய ரசம், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வறுவல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பீட்ரூட் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். அது வறுவல், அது கூட்டு எது மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது தான். நார்மலாக உருளைக்கிழங்கு தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க வந்து இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சாம்பார் பற்றின வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் போய் பார்த்துங்க. இதோட ரீகேப் நான் வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பருப்பில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பெஷலாக அரைக்க வேண்டியது வந்து கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், இதை போட்டு நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு நல்லா கொதிச்சோன்னே நம்ம காய்கறி எல்லாமே போட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதை இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு சைடிஷ் நான் இப்போ பண்ண போகிறேன். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. மெயினாக குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா வித வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பீட்ரூட்டை இது மாதிரி துருவி வைக்கக்கூடாது. இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பொரியலுக்கு வந்து மெயினாக வந்து மசாலா ஒன்று அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது சேர்த்து ஒரு மசாலா மாதிரி அரைக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காவும் ஆப்ஷனல் தான். தேங்காய் பிடிக்காதவங்க கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக என்னோடய சமையலில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் தேங்காய் நான் போடுவேன். ஸோ அதுக்காக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் விட்டுடலாம் இது. ஆனால் இந்த ஃபார்முலா, இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் பொரியல். இது மெயினாக வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க வந்து வாய்வு அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்க இது மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் வந்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சா போதும். இது இப்போ பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு. இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 1/2 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து ஜீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வாங்க. ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரே ஒரு சுற்றினா போதும். அப்படியே நசுக்கி வச்ச மாதிரி இருந்தாவே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் அரைக்கக்கூடாது இதுக்கு. இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து 3/4 வேக்காடு வெந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி இருக்குல்ல, ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி, அதில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம 3/4 வேக்காடாக இருக்கும் போது நமக்கு வந்து இந்த பச்சை பட்டாணியை போட்டு நம்ம வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, 1 ஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போட்டு நம்ம தாளிக்கணும். அந்த மசாலாவோட ராஸ்மல் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். அது ஏன்னா இது வெங்காயம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல. ஏன்னா வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக நம்ம மறுபடியும் வெங்காயம் போட்டு தாளிக்கணும் அவசியம் இல்லை. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே வதக்கிக்கணும். இது இப்போ பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் போட்டு அதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த வேக வச்ச தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். பக்கத்துலேயே எனக்கு ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் கொதிக்கிறதுக்குள்ளே அந்த காயும் எனக்கு வெந்துடும். ஆல்ரெடி நான் சாம்பார் வச்சுட்டேன். ஜஸ்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து
40 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காய் வந்து நல்லா வெந்திருக்கணும். இது முக்கால் வேக்காடெலாம் இருக்கக்கூடாது. காய் நல்லா வெந்தோடனே தான் நம்ம இந்த பருப்பு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா நீங்கள் தேங்காய் துருவி அதில் போட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து தேங்காய் டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டு விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரியல் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஏன்னா காரம் அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது பச்சை மிளகாய் நீங்கள் 2 பச்சை மிளகாய் போட்டால் கூட இதில் காரமே தெரியாது. ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் பருப்பும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து காரம் எவ்வளோ போட்டாலும் தெரியாது. ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார், அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் இப்போ மாம்பழம் சீசனாக இருக்கிறதுனால நான் மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.